ஆஸ் ஆடியன்ஸாக வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி வாவரோட பேர் வந்து ஸ்வேதா தான் அப்படின்ட்டு போலீஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த எபிசோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த எபிசோட்லையாச்சும் வாவருக்கும் ஸ்வேதாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துடாதா அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கான்வர்சேஷன் நடக்கலை. பட் இன்னொரு விஷயம் அழகாகவும் நடந்துச்சு. என்னென்னா ஸ்வேதா கிட்ட வந்து டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ டெய்லி நடந்ததை வந்து ஒரு டைரியில் வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து டீ ஷாப்பில் உட்காந்துட்டு அந்த இதில் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி நான் டெய்லி இந்த டீ ஷாப்புக்கு வந்து வருவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஹைட்டான போலீஸ் ஆஃபீஸரும் வந்து தான் லாஸ்ட் கஸ்டமராக இருப்போம். 2 பேருமே வந்து பிளாக் டீ தான் வாங்கி குடிப்போம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு அந்த டைரியில் எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த டைரியை மூடிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்வேதா வந்து வாவரை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்டான போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன குடிக்கிறாருன்ற அளவுக்கு அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டது இல்லை அப்படின்றதும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு க்யூரியாசிட்டி மாதிரி தானே. ஸோ டெய்லி ஒரு பிளேஸில் ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம் அப்படின்னா, சரி அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம், பழகி பார்க்கலான்னு சில பேருக்கு தோணும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்லையாச்சும் 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்குது.